இறைந்துரைப்பதுண்டு வாழியே மலீர் நிறத்தமா பரந்தரும் குறிப்பில் வைப்பதா கடாகில் வந்து சேர் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ற பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, நீ நினைக்க வேண்டுமே. இறந்து உரைப்பது உண்டு வாழி ஏமநீர் நிறத்து அமா வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்தது ஆகில் மன்னுசீர் பரந்த சிந்தை ஒன்றினின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். அது இதற்கு முன்பு வரைக்கும் அந்த பக்தியினுடைய இடத்துக்குள்ள திருமணிசை ஆழ்வார் சொல்லிக்கிட்டே வர்ற இடத்துல அவர் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது, உனது பாதத்தை வணங்கக்கூடிய பக்தியை நீதான் எனக்கு அருள வேண்டும்னு சொல்றார். நான் உன்னை வணங்குவேன்னு சொல்றது இல்ல, உன்னை வணங்கக்கூடிய அந்த அறிவையே நீதான் எனக்கு அருளணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். என்ன இதுக்கு முந்தின பாட்டும் அதான், பிறப்பினோடு பேரிடர் சொழிக்கண் நின்றும் நீங்கும்ங்கிறதுலையும் அதே தான் முடிக்கிறாரு. இது பிறர்க்கு அறிய நின்ன பாத பக்தியான பாசனம் எனக்கு நல்க வேண்டுமே அப்படின்னு அவனை கேட்கிறார். அப்புறம் அடுத்ததுல என்ன சொல்றாரு, எனக்கு உன் பாதத்தை அருள வேண்டும்னு சொல்லிட்டு உன் பாதத்தை நான் எப்போதும் நிரந்தரம் நினைப்பதாக, எப்போதும் என் மனதில் உனது பாதம் இருக்க வேண்டும் நீ நினைக்கணும்னு சொல்றாரு. அது எப்படி அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க. வரம் தரு திருக்குறிப்பில் மண்ணு சீர் வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்தது ஆகில், மண்ணு நிலைத்த, சீர் நன்கு உயர்ந்த, நிலைத்து உயர்ந்த வரம் ஒன்றை எனக்கு நீ தரக்கூடிய மாதிரி உன் மனதுல ஒரு எண்ணம் வச்சிருந்தன்னா, வரம் தரும் திருக்குறி எப்படிப்பட்ட வரம் தரும், மண்ணு சீர் வரம் தரும், நிலைத்த புகழுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைய நீ நித்தியசூரி ஆக்கிற ஐடியா உனக்கு இருக்குமானால், நீங்க மனசு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு நீ ஒண்ணு கொடுக்கணும். அதாவது எவ்வளவு சாமர்த்தியமா அந்த வார்த்தையை போடுறது பாருங்க. இறைவனை அடையணும், நித்தியசூரியாக நிலைத்து பிறப்பின்றி இறப்பின்றி பிறவி பிணி நீக்கி இறைவனை போய் அடையணும். அடைகிறதா இருந்தா என்ன செய்யணும், வைகுண்டத்துல போய் உட்காரணும். வைகுண்டத்துல இருக்கணும்னா நித்தியசூரியாக இருக்க வேண்டும். அப்படி நித்தியசூரியாக இருப்பதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இறைவனை வணங்குதல் தான், பக்தி செய்தல் தான். எப்படி பக்தி செய்தல், வேறு எதுவும் இன்றி இறைவனை மட்டுமே நினைத்து பக்தி செய்தல். அப்போ இவர் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு பாருங்க. அத நிலைத்த புகழ், மண்ணு சீர் நிலைத்த புகழை எனக்கு வரமாக, மண் புகழ்னு சொல்றேன், மண்ணு சீர் நிலைத்த சீர்மை, சீர்மைனா அந்த சிறப்பு, நிலைத்த சிறப்பு ஒன்றை வரம் தரும், எனக்கு வரமாக தரும் திருக்குறிப்பில் வைத்தது ஆகில், உன்னுடைய மனதில் நீ அப்படி ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு இருப்பாயானால் நேரடியா எனக்கு அதை கொடுத்துருன்னு கேட்கல. அதுதான் அவர் சொல்ற இடம். அப்படி கிடைக்க வேண்டும் என்று அவன் நமக்கு, நான் இது நித்தியசூரி ஆகணும்னு நினைச்சான்னா அவன் எனக்கு நேரடியாக நித்தியசூரித்துவத்தை கொடுக்க மாட்டான். அதுக்கு அவன் என்ன கொடுக்கான், அவனுடைய பாத பங்கஜத்தை எப்போதும் நான் நினைத்திருக்கும் மனதைத்தான் எனக்கு தருவான். அதன் வழியே நான் அதை அடைவேன். அதுதான் இங்க அழகா சொல்றாரு. நான் அப்படி எனக்கு நீ ஒண்ணு கொடுக்கறதாக உன் மனசுல வச்சிருந்தன்னா, நினைச்சிருந்தன்னா, பரந்த சிந்தை, பரந்தனா இந்த இடத்துல சிதறியன்னு அர்த்தம். என்னுடைய சிந்தனை வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடக்கக்கூடிய இந்த சிந்தனையை ஒன்றி நின்று, இப்படி வெவ்வேறு திசைகளில் பரவும் எனது சிந்தனையை ஒரே இடமாக திரட்டி, எந்த இடத்துல திரட்டணும், நின்ன பாத பங்கயம், உன்னுடைய பாத பங்கஜம்ங்கிறது தான் இங்க பங்கயமாயிருக்கு. பங்கஜம்னா நமக்கு தெரியும் தாமரை, பாத தாமரை. நினது திருவடி தாமரைகளின் மீதே எனது அனைத்து சிந்தையும் குவியும்படி, வேறெங்கும் எனது கவனம் சிதறாதபடி உனது திருவடியிலேயே குவியும்படி. அப்படி குவிதலும் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் அப்படி இருப்பேங்கிறது இல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி ஆனாலும் எல்லா நேரமும். அதான் அந்த வார்த்தையை போடுறது, நிரந்தரம் நினைப்பதாக நான் இருக்கணும்.
அப்படி நினைப்பதாக நான் இருக்கக்கூடிய வரத்தை நீ நினைக்கணும். நீ நினைச்சாதான் நான் உன்னையவே நினைக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. இறைவனை வணங்குவது இறைவனின் அருளின்றி முடியாது. அவன் அருள் இல்லாதவர்கள் அவனை வணங்க முடியாது. ஒரு முறை அவனை கையெடுத்து வணங்குகிறோம்னாலே நம்ம மேல் அவனுக்கு ஏதோ ஒரு அருள் இருக்குன்னு அர்த்தம். அதான் இதுல பொருள். அதை அவர் எப்படி கோரிக்கையை வைக்கிறாரு பாருங்க. முதல் வரிக்கு வாங்க. இறந்து உரைப்பது உண்டு. எப்படி கேக்குறாராம்? ரொம்ப பணிவோடு. இறந்துனா இந்த இடத்துல பிச்சைங்கிற அர்த்தம் இல்ல, பணிந்து, மிக பணிந்து எனக்கு ஒரு கருத்து உண்டு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. இறைவன்கிட்ட போய் நீங்க நின்னதுக்கு அப்புறம் இறைவனது திருக்குறிப்பு எதுவோ அப்படித்தான் ஆயிடுச்சு. சரணாகதிக்கு அப்புறம் எனக்கு தனி மனநிலை கிடையாது. இனி குறிப்பு எதுவோன்னு பெரியாழ்வார் கேட்ட மாதிரி, இனி என் திருக்குறிப்பே ஐயா, இனி நீ என்ன நினைக்கிற? எனக்கு நான்கிறது இல்லை, எனக்கு எண்ணம் இல்லை, நீ என்ன நினைக்கிறியோ அதான் என் எண்ணம், அப்படி சொல்லிட்டு இருந்த இடம். அப்ப இப்ப முதல் முறையா இவர் தான் நினைக்கக்கூடிய ஒன்ன பெருமாள் முன்னாடி வைக்கிறாரு. அப்ப பெருமாள் திருவுளத்திற்கு மாறாக நான் ஒரு கருத்தை வைக்க போறேனோ? அப்போ நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. பெரியவங்க இருக்கிற அவையில அப்படிலாம் நம்ம ஒரு பீடிகை போடுறோம் இல்லையா, அந்த பீடிகை அவர் இங்க போடுறாரு. இறந்து உரைப்பு. ரொம்ப ரொம்ப பணிவோட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வாழி. முதல் விஷயம், நீடூழி வாழ்க, பல்லாண்டு வாழ்க. எனக்கு இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உனக்கு வாழ்த்து. அதான் வாழி போடுறாரு அந்த இடத்துல கரெக்டா. அவனை பெருமையோட அழைக்கிறார். ஏமநீர் நிறத்து அம்மா. அம்மா தான் குறைதல் விகாரமாகி அம்மாவாக வந்திருக்கிறது. ஏமநீர், ஏமம்னா கடல், ஏமநீர் நிறத்து, கடலின் நிறத்தை ஒத்த அம்மா, என்னுடைய தலைவனே, என்னை உடையவனே, என்னை பெற்றவனே, அந்த பொருள். அம்மா அப்படின்னா அந்த இடத்துல அனைத்து அன்பிற்குரிய சொல்லாக அது வைக்கப்படுகிறது. ரொம்ப அன்போட நீ நீண்ட காலம் வாழணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தவறா நினைச்சிக்க கூடாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஏதாவது நிலைத்திருக்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு வரம் தருவதாக உங்க மனசுல நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்கள் பாத கமலம், பாத பங்கஜம், அதை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. பரந்த சிந்தையை நின்று ஒன்றி நின்று வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடக்கும் சிந்தனைகளை எல்லாம் ஒன்றாக ஆக்கி உனது பாதத்தையே எப்போதும் நிரந்தரமாக நினைத்திருக்குமாறு, நான் நினைத்திருக்குமாறு நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் மேல படிய போட்டார். அடுத்த பாடல் இன்னும் சுவாரஸ்யமான பாட்டு. வில்வு இல்லாத காதலால். வில்வு இல்லாத காதலால் விலங்கு பாத போதில் வைத்து உள்ளுவேனது ஊன நோய் ஒழிக்குமாறு அப்படின்னு வாசிக்கணும். ஒழிக்குமாறு தெழிக்கு நீர் பள்ளி மாய பன்றியாய வென்றி வீர குன்றினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தோன்றல் ஒன்று சொல்லிடே. இது எப்படி வாசிக்கணும்னா, வெல்வு இல்லாத காதலால் விலங்கு பாத போதில் வைத்து உள்ளுவேனது ஊன நோய் ஒழிக்குமாறு ஒன்று சொல்லிடே. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன சொல்லணும்? வில்வு இல்லாத காதலால். வில்வு அப்படின்னா அதற்கு ஒரு பொருள், ரெண்டு பொருள் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு உரை பொருள், அதாவது மொழியின் அர்த்தத்தோட அதை பார்த்தோம் அப்படின்னா, வில்வுங்கிறது வில்லுதல். வில்லுதல்ங்கிறது எப்படி வரும்? ஒரு பொருளிலிருந்து உன்னை விழுந்து எடுத்தீங்கன்னா இப்படி வில்லுதல், கிள்ளி எடுக்கிறது. இப்படி நக நுனியால, விரல் நுனியால இப்படி கிள்ளி எடுக்கிறது. இப்போ லட்டுல இருந்து அப்படி விரல் நுனியால் அப்படி கிள்ளி எடுத்தீங்கன்னா அது என்னது? வில்வு. அந்த வில்வு இல்லாத காதல். அப்படி ஒரு நகக்கண் அளவுக்கு கூட குறைவில்லாத காதல் அவன் மேல. அவ்வளவு பெரிய அன்பு இறைவன் மேல. அப்படிப்பட்ட அன்பை இன்னொரு சாமானிய பொருள் இப்படி சொல்றோம். விசேஷ பொருள் என்ன? வில்வுனா எப்போ இறைவன் மேல் வைக்கிற காதல் குறைப்பட்ட காதலாக இருக்குது தெரியுமா? நீங்க உலக விஷயங்களில் அவனிடத்துல கேட்கும் போது, அதற்காக அவனை வணங்கும் போது, அப்பவும் பிரியத்தோட தான் வணங்குறோம். என்னை அவனை வணங்குனா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தா எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும், என் தொழில் விருத்தி ஆகும், இப்படியெல்லாம் அவனை வணங்குவது காதலால் தான் வணங்குறாங்க. ஆனா அது வில்வு உடைய காதல் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. குறைப்பட்ட காதல் அது.
இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது அது அல்ல. ஏன்னா பின்னால வர்ற பாட்டுல தெளிவாவே அதை சொல்லிடுறாரு. ஆஹ் வில்வு இல்லாத காதலால். அப்படி நான் எந்த விதமான உலகப் பற்றையும் உலகப் பொருட்களையும் உன்னிடத்தில் கேட்காதவாறான ஒரு காதலை போதுனாலும் தாமரைன்னு அர்த்தம். ஒரு மலருக்கு மலர்களின் அரசன் தாமரை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மிருகம்னு சொன்னா வேற எதையும் குறிக்கலன்னா அது மிருகங்களின் அரசனான சிங்கத்தை குறிக்கும். புல் அப்படிங்கிறது பறவை. வேற எந்த பறவையும் சொல்லப்படாத போது புல் என்கிற சொல் கருடனை குறிக்கும், பறவைகளுக்கு அரசன். அதை போலவே போது என்கிறது அப்போதுதான் மலர்ந்த தாமரை. அப்போ மலர்ந்தது, ஃப்ரெஷ்ஷா மலர்ந்த தாமரை. போதுனாலே மலர், அன்றலர்ந்த மலர் அப்படிங்கிறது தான் போது. போது மல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ போதுங்கிறது எந்த மலர்னு சொல்லலைன்னா அது மலர்களுக்கு அரசனான தாமரையை குறிக்கும். இப்ப பாத போது, அப்ப திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரையில் விலங்கு பாத போது, விலங்குனா ஒளி விளங்கக்கூடிய, அருள் விளங்கக்கூடிய, எல்லா நலன்களையும் விளங்கச் செய்யும் அந்த பாத கமலத்தில் உள்ளுவேனது, அதுல என் மனதை வைத்து, அந்த இடத்துல வைத்து உள்ளுவேனதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எதை வைத்து உள்ளுவாய்? அது உள்பொருளாக வரக்கூடியது எனது சிந்தை, எனது மனம், எனது சிந்தனையை, எனது மனத்தை உனது உள்ளுவேன்னா அதையே திரும்ப திரும்ப நான் ஸ்மரித்தல்னு சொல்றது, அதையே மனதில் மீள மீள நினைத்து கொண்டிருப்பது. அப்போ என்னுடைய மனதை உனது விளங்கும் ஒளி, அருளும் ஒளியும் விளங்கும் உனது பாதகமலங்களில் என் மனதை, எனது சிந்தையை வைத்து அதிலேயே லயித்து இருப்பவேனை ஊன நோய் ஒழிக்குமாறு. ஊன நோய்னா என்ன? இதுக்கு உரையாசிரியர்கள் உடம்பினுடைய நோய்னு சொல்லியிருக்காங்க. உடம்பினுடைய நோய்களை ஒழிக்குமாறுன்னு எழுதியிருக்காங்க. அது பொருள் சரியான பொருளாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதற்கு முந்தின வரியில அவர் முதல் ஆரம்பமே வில்வு இல்லாத காதலால்னு சொல்லியிருக்காரு. உலக ஆசை, உலக பொருட்களை கேட்காதன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த உடலுக்கு இருக்கிற நோயை தீருன்னு கேட்க முடியுமா? அப்ப இங்க ஊன நோய்ங்கிறது என்னது? இந்த உடலாகிய நோய். அதாவது உடல் எப்ப வரும்? பிறப்பெடுத்தால் வரும். ஆகவே ஊன நோய் என்பது இங்க பிறப்பு நோய் என்று பொருள். உண்மையில நானு எந்த உலக விஷயங்களையும் கேட்காத, உலக ஆசைகளுக்காக அணுகாத ஒரு உயர்ந்த பிரியத்தை உனது திருவடி தாமரைகள் மேல் நான் வைத்து, என் சிந்தையை வைத்து, இந்த ஊன நோய், இந்த பிறவியாகிய பிணியை ஒழிக்குமாறு, நான் இந்த பிறவி பிணியை நீக்குமாறு ஒன்று சொல்லிடே. அப்படி ஒரு வார்த்தை கொடு. அப்படியே என்ன அர்த்தம்? என் பாதங்கள் உனக்கு சிந்தையில் வரட்டும்னு நீ ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் எனக்கு அது வரும். அப்படி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. யார கேட்கிறாரு? தெளிக்கு நீர் பள்ளி மாய. தெளிக்குன்னா கொந்தளிக்கக்கூடிய, குமுறி வரக்கூடிய, அலைகள் குமுறி வரக்கூடிய நீர் பள்ளி, கடலில் பள்ளி கொண்ட மாயனே, பன்றியாய வென்றி வீரனே, வராகமாக அவதாரம் எடுத்து அசுரனை வெற்றி கொண்டவனே, வீரனே, குன்றினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தோன்றல். தோன்றல்ங்கிறது அவதாரத்துக்கான சொல் பாருங்க. குன்றினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தோன்றல். நீர், துள்ளு நீர் என்ன? கடல் அலை துள்ளி கொண்டிருக்கக்கூடிய நீருக்கு ஒரு வரம்பு கட்டியிருக்கான் ராமன். இதுக்கு பாறைகளால் இலங்கைக்கு இது கட்டினத சொல்றாங்க. இப்படியெல்லாம் செய்தவனே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன வார்த்தை சொல்லணும்? எப்போதும் உனது திருவடி தாமரைகளே எனது எண்ணத்தில் உலக ஆசைகளுக்காக அன்றி உன்மேல் உள்ள பிரியத்தால் உன் திருவடியில் எனது சிந்தனை நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். திருக்கலந்து சேரும் மார்ப. திருக்கலந்து சேரும் மார்ப, அதாவது கலந்து சேரும். என்ன பொருள் அது? திரு சேரும் மார்பன்னு சொல்லலாம். திரு கலந்து சேரும் மார்பன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. திரு யாரு? ஸ்ரீதேவி திருமகள். அவர்
இவரோடு கலந்து சேருகிறாள். அப்ப என்ன அர்த்தம்? கலந்து சேர்தல், சேர்தல் கலத்தல் ரெண்டுக்கும் என்ன பொருள்? ரெண்டுமே ஒரே தானா? இப்போ தன் லிக்விட சொல்லும் போது நாம ஒன்றோட ஒன்று கலத்தல்னு சொல்றோம். பிற பொருளை சொல்லும் போது இது அதோட சேர்த்துருக்குங்க, அரிசி மாவோட உளுந்த மாவை சேருங்க அப்படி சொல்றோம். அதே இது இட்லிக்கு அரைக்கும் போது ரெண்டையும் சேர்த்து கலக்குங்கன்னு சொல்றோம். அப்ப கலக்கும் போது ஒரு நீர்மத்தன்மை இருக்கு. அப்ப கலத்தல் ஒன்றுடன் ஒன்றாக கலந்து விடுதல். இப்ப அரிசியும் பருப்பும் கலந்து இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டும் கலந்து இருக்கு. ஆனா அரிசி மாவையும் நீங்க உளுந்தம்பருப்பையும் அரைச்சி மாவாக்கி சேர்த்துட்டீங்கன்னா அந்த மாவுல இட்லி மாவுல எது அரிசி மாவு எது உளுந்த மாவு? அப்ப அது கலந்து இருக்கு. அப்ப கலந்து இருந்தா பிரிக்க முடியாதபடி பகுதியாக ஆகிவிடுதல். சேர்ந்து இருத்தல் அப்படின்னா தெரிதல், அப்படி அது அதோட இது சேர்ந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். நிஜத்துல தாயார் பெருமாளோட கலந்து இருக்கா. சரி, அவ கலந்து இருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இட்லி மாவை என் முன்னாடி வச்சா அந்த இட்லி மாவுல எது உளுந்த மாவு எது அரிசி மாவுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதே, நான் ஊனக்கண் உடையவன். அப்ப எனக்காக சேர்ந்து இருக்கும் கோலத்தை அவங்க காட்டுவாங்க. அதுக்குத்தான் அவர் தனது இதயத்தில் தாயாரினுடைய உருவத்தை அவர் நமக்கு காட்டுறார். அப்ப அவ இதயத்துலதான் இருக்காளா? இல்ல, அவ கலந்து இருக்கா அவனோட. திரு கலந்து சேரும் மார்புல அவ சேர்ந்திருப்பது எனக்காக காட்டுறாரு அவரு. என்னை போல ஊனக்கண் கொண்டவனுக்காக, அவள் கலந்திருப்பதை உணர முடியாதவனுக்காக அவ சேர்ந்திருப்பதை காட்டுகிறார். ஆனா அவ கலந்துதான் இருக்கா. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றது, திரு கலந்து சேரும் மார்ப. தேவதேவ தேவனே. அது என்ன தேவதேவ தேவனே? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தேவர்கள் வானவர்கள், இந்திரனுடைய சொர்க்கத்தில் இருப்பவர்கள். அந்த தேவர்களுக்கும் மேம்பட்ட தேவர்கள் யாரு? வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். அப்ப தேவர்கள்ங்கிறவங்க நித்தியசூரிகள், தேவர்களுக்கும் மேல உள்ளவங்க. தேவர்களுக்கும் மேல இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் தலைவன் யாரு? அவர்களுக்கு தேவன் யாரு? அவன் தான் இவன். சோ தேவ தேவனே, சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் வைகுண்டத்தில் இருப்பவர்களுக்கும் தேவனாக இருப்பவனே, தேவ தேவனே. கலந்த இருக்குங்கிறது ரிக்வேதம். ரிக்வேதத்தை தான் இருக்குன்னு போடுறாங்க. ஏன்னா தமிழ்ல ரகரத்துல ஒரு சொல் ஆரம்பிக்காது என்பதால் அந்த ராக்கு முன்னாடி ஈ சேர்த்துக்கிறது வழக்கம். ஆகவே ரிக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா. ரிக்கலந்த வேத நீதி, அதுல ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. நமக்கு இருக்கிறதுலே பழைய வேதம் ரிக்வேதம் தான். ரிக்வேத ஜாகைகள் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டா இருக்கும். ரிக்கலந்த வேத நீதின்னு சொல்லும் போது எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ரிக்குனுடைய ஒரு பார்ட் எல்லாத்துலயும் இருக்கும், ரிக்வேதத்தினுடைய ஒரு பார்ட். சோ ரிக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நிர்மலா. வேதத்தினுடைய நீதினா இந்த இடத்துல ஜஸ்டிஸ்ங்கிற பொருள் கிடையாது, வேதத்தின் பொருள் அப்படிங்கிறது. வேத நீதி என்றால் வேதம் உரைக்கும் பொருள், வேதம் சொல்லும் கருத்து. அந்த வேதத்தின் ரிக்வேதம் கலந்த, அதாவது ரிக்வேதம் முதலான அப்படிங்கிற பொருளை இதை எடுக்கணும். ரிக் தான் பழைய வேதம். ரிக் அப்படிங்கிறத ரிக் தான், அவ்வளவுதான் வரணும். ரிக் அப்படிதான் சொல்லணும். அதை நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, ரிக் வேதம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அதை எழுதுனதுனால ரிக் வேதம்னு. அது RUG, ரக்குன்னு சொல்ல முடியாது. ஐயும் யூவும் கலந்த ஒரு உச்சரிப்பா அது வரும், ரிக் அப்படின்னு வரும். ரிக்வேதம், ரிக்வேதம் கலந்த வேத நீதி. ரிக்வேதம் முதலான வேதங்களினுடைய பொருளாக ஆகி நிற்கக்கூடிய நின்மலா, அதாவது நிர்மலா, எந்த தோஷமும் அற்றவனே, நிர்மலன், அதான் நிர்மலா. கருக்கலந்த காளமேக மேனி ஆயனே அப்படிங்கிறது குறைதல் விகாரமாக ஆயனேங்கிறது ஆயன் ஆகுது. கருக்கலந்த காளமேக, காளமேகம்னாலே கருமேகம். அது என்ன கருக்கலந்த காளமேகம்? ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்னு சாமானிய பொருள், நீரை கருவாக கொண்ட கருமேகம் அப்படிங்கிற பொருள். ஏன்னா காளமேகம் கருமேகம்னு சொல்லியாச்சு. எப்படியா கருமேகம்? புகைப்படிஞ்சு கூட மேகம் கருப்பாகுமே? இல்லையா, நீரை கருக்கொண்டதால் அது கருமேகமாகியது. ஆகவே அப்படி கருக்கலந்த காளமேகன்னு சொல்லலாம். இன்னொரு பொருள் இருக்கு. கருங்கிறதுக்கு
தங்கம் அப்படின்னு ஒரு பொருள், பொன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. பொன் கலந்த காளமேக மேனி ஆய. எப்படி இவனே ஒரு கரிச்சட்டி, கண்ணங்கரேர்னு இருக்கிறவன், இதுல எப்படி பொன் கலக்கும்? அதுக்குதான் நீங்க முந்தின வரிக்கு மேல போயிட்டோம்னா தெரியும், முதல் வரிக்கு போயிட்டோம்னா தெரியும். திருக்கலந்து சேரும் மார்ப. திரு எப்படிப்பட்டவ? இவன் கருப்பா இருக்கலாம், ஆனா இவனுக்கு பார்த்து கட்டுன பொண்ணு இருக்காளே ஸ்ரீதேவி, அவ தங்கம் மாதிரி இருக்கிறவ. அவ அப்படியே, அவ பேரே வந்து அவளுக்கு சொல்லும் போதே ஹிரண்மயி அப்படின்னு அவளுக்கு பேரு. ஹிரண்யம்னாலே பொன், தங்கம், மின்னும் தங்கம். ஹிரண்ய வர்ணாயை நமகன்னு தான் அவளுக்கு இதுவே சகசிரநாமமே. ஹிரண்ய வர்ணாயை, பொன் நிறம் கொண்டவள் அவ, தங்கம் மாதிரி மின்னக்கூடியவள். அதுலயும் மகாலட்சுமியினுடைய நிறம் வந்து பொன்னின் நிறம் தான். அவ ஹிரண்ய வர்ணாயை, ஹிரண்யாட்சி, அவளை அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹிரண்ய ரூபாயை, அப்படியே இருக்கக்கூடியவ, பொன்னை போன்றவள் அவ. அவளை வந்து இவளோட கலந்து இருக்கான்னா எப்படி இருப்பான் இவன்? அதான் கருக்கலந்த காளமேக மேனி. அவன் மேனில அவ கலந்து இருக்கா. ஆங்காங்கே அவள் கலந்திருக்கக்கூடிய கோலமாக அவன் அணிந்திருக்கக்கூடிய பொன், அவனுடைய நிறத்தோடு இவள் நிறம் கலந்ததால் ஏற்படக்கூடிய பொன்னான பளிச்சிடல்கள், இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய மேனி அவனுடையது. அதான் அந்த விசேஷமான பொருள்ல அந்த இடத்துல கருக்கலந்தங்கிறது தாயாருடன் கலந்திருக்கக்கூடிய வடிவத்தை சொல்லுவது. கருக்கலந்த காளமேக மேனி ஆய, ஆயனே, எங்களை காப்பவனே, அதாவது தாயாரும் தந்தையுமாய் இருந்து காப்பவனே, நின் பெயர், உனது நாமம், உருக்கலந்து ஒளிவிலாது உரைக்குமாறு உரை செய்யே. உரை செய்வாய்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஒரு வாக்கு கொடுக்க மாட்டியா? என்ன வாக்கு கொடுக்கணும்? உன் பெயரை ஒழிவிலாது உரைக்குமாறு. உன் பெயரை இப்ப முதல் 2 இடத்துல என்ன கேட்டாரு? எப்போதும் உன்னுடைய பாதத்தை நான் சிந்தையில் வைத்திருக்க வேண்டும், இல்லையா? நிரந்தரம் நினைக்க வேண்டும்னு முதல் பாட்டுல கேட்டாரு. நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும்னு சொன்னாரு. நான் வெறும் நினைப்பாக அதை வச்சிருக்க கூடாது, அது நினைப்பு கிடையாதுடா, இன்னும் ஒருபடி மேல இருக்கணும் எனக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. விழ்வு இல்லாத காதலால் விலங்கு பாத போதில் வைத்து. அப்படி நான் நினைப்பது சாதாரணமா நினைக்கிறது இல்ல, சும்மா ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அதை நினைச்சு பாக்குற மாதிரி இல்ல. ஒரு துளி கூட குறைவுபடாத, வெறும் உலக இச்சைக்கு பொருட்களை வேண்டுவது அல்லாது உனது திருவடியவே என்னும் அந்த காதலோடு அது என் மனசுல இருக்கணும். அந்த நினைப்பு, உன் நினைப்பு எப்போது நிரந்தரம் இருக்கணும். சரி கொடுக்குறேன், எப்பா சும்மா வெறும் நினைப்பா கொடுத்துடாத. அது வந்து ஒரு துளி கூட எதுவும் பிரச்சனை இல்லாத, இந்த உலகத்திற்காக வணங்கக்கூடியதாக இல்லாமல் உனது திருவடியை அடையக்கூடிய காதலால் நிரம்பிய ஒரு எண்ணமா இருக்கணும்னு அடுத்த பாட்டுல கேட்டாரு. கொடுத்தாச்சு. அப்படின்னா 3வதா ஒண்ணு கேக்குறாரு. இப்போ நினப்புல நீ வந்துட்ட, அதுவும் மிகுந்த காதலோடு உன்னை நினைக்கும்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தனா, 3வதா என்ன சொல்றாரு? உன் பேரை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கேக்குறாரு அடுத்து. அப்போ மனதில் காதல் வந்து அது நினைப்பில் லயித்து, அந்த நினைப்பில் இருப்பதும் மனதில் இருப்பதும் வாயில் வார்த்தையா வருது. அததான் இப்ப 3வது இடத்துக்கு வராரு. நின் பெயர் ஒழிவிலாது உரைக்குமாறு. உன் பெயரை நான் ஒழிவே இல்லாமல்னா என்ன அர்த்தம்? உன் பெயரை எந்த தயக்கமுமின்றி, எந்த சோர்வுமின்றி, எந்த தடங்களும் இன்றி உனது பெயரை நான் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்குமாறு உரை செய்யே. எனக்கு அப்படி ஒரு வரத்தை கொடு, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லு என்னைய பார்த்து. அப்ப வெறுமன வார்த்தையை சொல்றதா, அவன் பேரை சொல்றதுக்கு கேக்குறாரா? இல்ல, ஒரு அண்டர்லைன்ட் வேர்டு ஒண்ணு உள்ள போட்டிருக்காரு. உருக்கலந்து. உனது திவ்ய விக்கிரக வடிவை பார்த்துங்கிறாரு. உருவ வழிபாடு. உனது உருவத்தை எனக்கு காட்டி, அந்த உருவத்திற்கு விதவிதமான பெயர்களை, உனது பெயர்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வறியாது, எந்த தயக்கமும் இன்றி, தடங்களுமின்றி அந்த பெயரை நான் சொல்லிக்கொண்டே இருக்குமாறு எனக்கு அருள் புரின்னு கேட்கிறார். அப்போ வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு ஒரு வரி வருதா? இப்ப அத ரிவர்ஸ்ல இவர் அடிக்கிறாரு. மனசுல நினைச்சாதான் ஏன் வாயில பாட வரும்? அதான் இவர் கேட்கிறாரு. சரி, வாய் மனசுல நினைக்குது, வாய் பாடுது. எதை நினைக்க, எதை பாட? அதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இல்ல?
ஒரு பொருள் வேணும்ல, ஒரு சோர்ஸ் வேணும்ல, அதுதான் உருக்கலந்து. அவன் வடிவத்தை, அவன் அழகை, அவனுடைய வடிவழகை, கிருஷ்ணன் என்ன, அவன் கண் என்ன, அவன் மயில் பீலி என்ன, அவன் நடை என்ன, அவனுடைய தோள் என்ன, அவனுடைய குழல் ஊதும் மாண்பு என்ன, அவன் உதடு என்ன, கண் என்ன, மூக்கென்ன, அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாமே. அவன் கூந்தல் என்ன. அப்ப அந்த உருவை எனக்கு காட்டு, அந்த உரு கலந்துதான் அவனைய பாடணும். பன்றியின் வடிவம் எடுத்திருக்க, வராக வடிவம் எடுத்திருக்க, அதை பத்தி நான் பாடுறேன். அவன் தேற்றை பற்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ராமாவதாரம் எடுத்த, உன் அழகை பத்தி, உன் வீரத்தை பத்தி. நீ வாமனனா இருந்து உலக அளந்த திருவிக்கிரம கோலம் உன் திருவடியை பத்தி மட்டும் எப்படியெல்லாம் நீங்க உருக்காட்டினதுனால தானே இவ்வளவு பாட முடியுது. ஆகவேதான் அந்த வார்த்தையை போடுறாரு. உருக்கலந்து ஒளிவிலாது உரைக்குமாறு. உன் பேரை நான் சொல்லணும். நின் பேர் ஒளிவிலாது உரைக்குமாறு. எப்படி எதை வச்சு அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்ப? அந்த பேருக்கு ஒரு பொருள் வேணும்ல, அதுக்கு அவன் ஒரு உருவம் காட்டுவான். நின் பெயர் உரு கலந்து ஒளிவிலாது. அப்ப அந்த பெயரிலேயே உரு கலந்துருது. அதுதான் கலந்து. இந்த இடத்துல கலந்துக்கு மட்டும் எத்தனை நுட்பம் வச்சிருக்காரு இந்த ஆளு, இந்த ஒரே 4 வரியில. நின் பெயர் உரு கலந்து. அப்போ பெயரும் உருவமும் கலந்து இருக்கு, ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாது. கிருஷ்ணன் அப்படின்னா அவன் கரிய நிறமுடையவன். நீங்க என்ன பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க? அவன் பேரை பிரிச்சீங்கன்னா அவனுடைய உருவுல இருந்து கருப்பை பிரிச்சிட முடியுமா? கிருஷ்ணனுக்கு பேரு ஸ்வேதன் அப்படி வைக்க முடியுமா? வெள்ளையன் அப்படின்னு வைக்க முடியுமா? அவன் கருப்பன் தான். கருப்பன்னு பேர் வச்சாச்சு. அந்த பெயரோட அந்த உருவம் கலந்துருச்சு, நீங்க பிரிக்கவே முடியாது. நின் பெயர் உரு கலந்து. அந்த வார்த்தை அவ்வளவு சாலிடான வார்த்தை. சிம்பிளா போடுறாரு அவர். நமக்கு படிக்கும் போது இப்படி எவ்வளவு சிம்பிளா எழுதுறாரு, எப்படி இவ்வளவு சிம்பிளா எழுதுறாருன்னு தான் தோணுது. அவனுடைய பெயர்கள் அனைத்துமே அவனோடு கலந்தது. கிருஷிகேசன், ஐம்புலன்களுக்கும் ஆதரவு அளிப்பவன். அதாவது எப்படி எழுதுறாங்கன்னா, அதற்கு மகிழ்ச்சி அளிப்பவன் எழுதுறாங்க. அவன் என்டர்டெயின் பண்றவன் இல்லை. அந்த ஐம்புலன்களும் உலக விஷயங்கள்ல போய் நைந்து நொந்து போகும்போது அவனை வணங்கினீங்கன்னா அந்த புலன்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப ஹிருஷிகேசன்கிற பேருக்கு அவன் பொருத்தமா இருக்கான். ஆமா, அவன் ஐம்புலன்களுக்கும் அருளக்கூடியவன். இப்ப அதெல்லாம் தான் அந்த வார்த்தை. நின் பெயர் உரு. பெயர் உரு ரெண்டும் கலந்துதான் வரும், ரெண்டையும் நீ பிரிக்கவே முடியாது. அப்படின்னா இதனுடைய இன்னொரு பொருள் என்ன? ரிவர்ஸ்ல வாங்க. எப்போதெல்லாம் அவன் பெயரை சொல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த உரு உங்கள் மனதில் தோன்ற வேண்டும். அதுதான் அர்ச்சையினுடைய வடிவம். நம்பெருமான் அப்படின்னு சொல்லும் போது இத்தினூண்டு ஒரு விக்கிரகம் ஒரு சக்கரவர்த்தியை போல உட்கார்ந்து இன்றைக்கும் காலங்காலமாக மானுடர்களின் மேல் ஒரு மன்னனென அமர்ந்து அது ஆளும் கோலம் நமக்கு நினைவு. அது முகம் ஞாபகத்துக்கு வரணும். அதன் முன்னாடி பணிந்து நிற்கும் கோலம் நமக்கு, மானுட குலமே நம்ம முன்னாடி பணிந்து நிற்கிற இடம் நமக்கு நினைவுக்கு வரணும். நீங்க ஒவ்வொரு விக்கிரகம், அதனாலதான் இப்படி கோயில் கோயிலா போய் ஒவ்வொரு பெருமானையா பாடுறாங்க. கிடந்தான், நின்றான், இருந்தான்னு சொல்லி சொல்லி பாடுறதுக்கு காரணமே அதுதான். பெயர் சொன்னா தோற்றம் உரு மனசுல பதியணும், வரணும். உருவ சொன்னா அந்த பெயர், அந்த உருவுக்கு எத்தனை பெயரா வைக்கிறது? நான் அத்தனை பேரையும் வச்சு கூப்பிடலாம். உருவ சொன்னா பேர் வரும். நான் இப்போ சொல்லிட்டே இருக்கிறது, இந்த பாட்டை வரும்போதுதான் நான் அதை யோசிச்சு பாக்குறேன். அவனுடைய ஒவ்வொரு பேரையும் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரமாதமா தமிழ்ல ஒரு பேர் வைப்பாங்க, அப்புறம் அப்படியே சமஸ்கிருதத்திலயும் அழகான பேரை வைப்பாங்க. ஸ்ரீனிவாசன் சமஸ்கிருதத்துல அருமையான பேர். ஸ்ரீனிவாச, நிவாசன உரைதல், ஸ்ரீ உரையுதல். தமிழ்ல இன்னும் ஸ்பெசிபிக்கா அடிப்பாங்க. திருவாழி மார்ப, திரு ஆழி மார்ப, திருவாழ் மார்பன், திருவாழும் மார்பன், திரு உரையும் மார்பன். அவன் திருவாழி மார்பன் அவன் பேரு. எத்தனை பெயர்கள் அவனுக்கு! புண்டரீகாட்சன், தாமரை கண்ணன். தமிழும் சமஸ்கிருதமும் அவனுக்கு, அவன் தோற்றத்துக்கு அந்த பேர் விழுந்துகிட்டே இருக்கும் அவன் அழகுக்கு. அதுதான் இந்த ஒரு சொல், நின் பெயர் உரு கலந்து. அவ்வளவுதான். அதுக்குதான் இவ்வளவு பெரிய விளக்கம் நம்ம பேச வேண்டியிருக்கு. பெயரும் ஒரு தோற்றமும் கலந்து கலந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வரும். நின் பெயர் உரு கலந்து ஒழிவிலாது உரைக்குமாறு உரை செய்ய. அடுத்து அவனுடைய வீரத்தை சொல்றாரு. கடுங்கவந்தன், கவந்தன்கிற கவந்தாசுரன். அந்த வாயும் கைகள் நீளமா போய் எல்லாரையும் பிடிச்சு கொண்டாந்து நேர வயிற்றுல போட்டு வாயில போட்டு அரைச்சு தின்னுருவான். அவன் உருவமே அவ்வளவுதான். அது ராமாயணத்துல வரக்கூடியது. தந்த வக்கரன், அதான் வக்கரன்.
தந்தம்னா பல், வெளியில வாய்க்கு வெளியில வந்திருக்கிற பல். தந்த வக்ரம்னா வளைந்த, வளைந்த பற்களை உடையவன். வாய்க்கு வெளியே இப்படி பன்றிகளுக்கு வந்திருக்கிறது போல வெளியே வந்து வளைஞ்சிருக்கக்கூடிய பல்லு உடையவன், அதான் தந்த வக்ரன். கடுங்கவந்தன், கடுமையான அசுரனாகிய கவந்தன், தந்தவக்ரன், கரன், முரண், இவங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இவங்க எல்லோரையும் அவர்களது சிரம் அவை, கரன் முரண் சிரம் அவை இடந்து கூறு செய்த, அந்த தலையை கிள்ளி அவன்களை கூறு செய்தனா ரெண்டா வெட்டி போட்ட பல்படை தடக்கை மாயனே, பல படைக்கலங்களை உடைய தடக்கை, அதான் பல்படை தடக்கை, பல படைக்கலங்களை உடைய தடக்கைனா நல்ல வலிமையான கைகளை உடைய மாயவனே, கிடந்து இருந்து நின்று இயங்கு போதும். இப்ப அடுத்த இடம் வர்றாரு. உட்கார்ந்து உன்னைய மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்து உன்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், மீளா காதலால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், உனது பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம், உனது வடிவத்தை மனசுல நினைச்சு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நான் செய்ய முடியும்? நீ என்னை பூமியில பிறப்பித்து விட்டாய். அப்ப பூமியில இருந்து நான் வாழ்வதாக இருந்தால் காரியங்களை செய்யணும் இல்லையா, வேலைகளை செய்யணும் இல்லையா? அப்ப உட்கார்ந்தே எந்த நேரமும் உன்னை நினைக்க முடியுமா? அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? எழுந்து நடமாட வேண்டியிருக்கும். கிடந்து படுத்து தூங்க வேண்டியிருக்கே, கிடந்து இருந்து நின்று இயங்கு, இயங்கு போதும், எல்லா வேலைகளையும் செய்யும் போது, அப்படி செய்யும் போதும் நின்ன பொற்களல் தொடர்ந்து மீள்வு இல்லாதது ஓர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே. ஐயா, நீ இதுவரைக்கும் கொடுத்த எனக்கு நினைப்ப கொடுத்த, அந்த நினைப்ப காதலாக மாத்தின, உன் பெயரை உனது உருவத்தோடு எந்த நேரமும் உரைக்குமாறு செய்தாய், அதையும் கொடுத்த. ஆனா இதை எல்லாத்தையும் நான் நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட அந்த தொடர்ச்சி அருந்திரக்கூடாது. மீள்வு இல்லாதது ஓர் தொடர்ச்சி. மீள்வு இல்லாததுன்னா என்ன? கேப், அதான் மீள்வு. தொடர்ந்து மீள்வு இல்லாதது ஒரு தொடர்ச்சி. ஐயா, எந்த கேப்பும் இல்லாம இந்த வேலைகள் காரணமாக இந்த தூங்குறது, சாப்பிடுறது, வேலைகளை பாக்குறதுன்னு பல டியூட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா கூட அந்த நினைப்பு எங்கேயும் இடைவெளி விழுந்து விடாதபடி தொடர்ந்து உனது நின்ன பொற்களல், நின்ன பொற்களல்னா நின்னுடைய பொற்களல், உன்னுடைய தங்க திருவடிகள் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். நான் செய்யற வேலையினால கிடந்தல், நடத்தல், தூங்குதல்னு பல வேலைகளை செய்யறேன். அதன் காரணமாக உனது திருவடி குறித்த சிந்தை என் மனதிலிருந்து அருந்திரக்கூடாது, கேப் விழுந்துடக்கூடாது, தொடர்ச்சியா அவன் நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் நான் என்ன வேலை செஞ்சாலும். பெருமாள்கிட்ட கேட்கிறார். மண்ணை உண்டு உமிழ்ந்து பின் இறந்து கொண்டு அளந்து. மண்ணை என்ன செஞ்ச? நீதான் மண்ணை அள்ளி உண்ட, அதாவது இந்த உலகை உண்டாய் பிரளயத்தில். பிறகு உமிழ்ந்து, நீதான் உலகையே திரும்ப உருவாக்குன, அதான் உமிழ்தல். உண்டதை உமிழ்தல், நீயே எடுத்து உன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்ட, நீயே அதை எடுத்து திரும்ப உருவாக்கி வச்ச. உலகை படைத்து உலகை அழித்து, இந்த ரெண்டையும் மாறி மாறி செய்யறதுதான் இங்க உண்டு உமிழ்தல். அப்புறம் நீதான் இப்படி செஞ்ச, அந்த பூமியவே நீ போய் ஒருத்தன்ட்ட இறந்துட்டு நின்ன, மகாபலிட்ட போய் தானம் கேட்டுட்டு நின்ன. சரி, தானம் கொடுத்தா வாங்கினியா? அளந்து, மண்ணு மொத்தத்தையும் அளந்துட்டு போயிட்ட. மண் கண்ணுள் அல்லது இல்லை என்று, என் கண்ணுக்குள்ள இல்லைன்னா மண்ணு சரியா இருக்கு. அதாவது என் பார்வையில இல்லைன்னா மண்ணு வேற யாராலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஆகவேதான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. என் கண்ணுள் அல்லது இல்லை, என் பார்வையில இல்லைன்னா அது இல்லப்பா, அப்படிங்கிற காரணத்தினால நீ இவ்வளத்தையும் செய்யற என்று வென்ற காலம் ஆயினாய். இப்படி எல்லாத்தையும் இந்த பூமிக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெல்லும் ஒன்று உண்டு என்றால் அது என்ன? காலம். இந்த பூமியில் எவரும் காலத்திற்கு முன்னாடி நிற்கவே முடியாது. இந்த பூமியில இருக்கிற எந்த செயலும் காலத்திற்கு எதிர நிற்கவே முடியாது, இல்லையா? இன்றைக்கு கொடைவள்ளல் நாம ஒருத்தரை சொல்லிட்டு இருப்போம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல இருந்த ஒரு கொடைவள்ளல் பேர் நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்னும் 1,00,000 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல எவன் பேர் இருக்கும், எவன் இருப்பான்? இன்றைக்கு இருந்த ஒருத்தர் பேர் யாருக்காவது நினைவுல இருக்குமா? ஏன்னா அனைத்தையும் வெல்லும் காலம்.
காலம் எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே வரும். ஆனா காலத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காலத்திட்ட தோத்துதான் போகணும். அதுல எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது. ஆனா காலம் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து நம்பியார்கிட்ட 3 அடி வாங்குவார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம காலத்தை ஜெயிக்கிற ஆப்ஷன் 3 ஆப்ஷனை நமக்கு அது கொடுக்கும். நம்ம நம்பியார் மாதிரி 3 அடி அடிச்ச உடனே அடிச்சிட்டோம்னு நினைச்சோம்னா அது ஒரே அடியில நம்மளுக்கு தள்ளி விட்டுரும். காலத்தை வென்றவர் எவரும் இல்லை. ஆகவேதான் அந்த வார்த்தை வென்ற காலம் ஆயினாய். அப்படி இந்த பூமியில், ஏன்னா இந்த பூமியில எது நிரந்தரம் இல்லை, அந்த வார்த்தையைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. நீயே படைத்து, நீயே உண்டு, நீயே உமிழ்ந்து, நீயே இறந்து, நீயே அளந்து, இப்படி நீ உன் கண்ணுல இல்லைன்னா இந்த பூமியே இல்லைங்கிற அளவுக்கு இந்த பூமியை உன் கையில வச்சிருக்க. ஆகவே நீதான் இந்த பூமியில் இருக்கும் எவரையும் எதையும் வெல்லக்கூடிய காலமாக ஆகியவன். வென்ற காலம் ஆயினாய். இந்த வார்த்தை ரொம்ப அண்டர்லைன்டு வார்த்தை. காலம் வெல்லும்ங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வென்ற காலம் ஆயினாய். நீதான் காலம். பூமியில இருக்கிற எதையும் எது வெல்லும்? பூமியில அத்தனைக்கும் ஆயுசு எழுதப்பட்டிருக்க. மானுடர்களிலிருந்து மலை வரைக்கும் அத்தனைக்கும் ஆயுசு எழுதப்பட்டிருக்கிறது. கடலுக்கு ஆயுசு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலம் ஒன்றுதான் அனைத்தையும் ஜெயிக்கும். காலத்தின் முன்னால் நிரந்தரமாக காலத்திற்கு சவால் விட்டு நிற்கக்கூடிய ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட காலம் ஆகினாயின்னு ஒரு வார்த்தையை எழுதுறாரு. காலத்தை எப்படி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காரு பாருங்க. வென்ற காலம் ஆகினாய். திருமழிசையாழ்வார் வந்து சோ பிரில்லியன்ட். அந்த எப்படி சொல்றது, அந்த பிரில்லியன்ஸ்ங்கிறதுல வந்து எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கலாம். அவர் பண்ணை வென்ற இன்சொல் மங்கை. பண்ணுனா இந்த இடத்துல பாடல், பாடுவதை இப்ப சங்கீதத்தை வென்ற குரலுடைய, அதான் பண்ணை வென்ற இன்சொல் மங்கை. கொங்கை தங்கு பங்கைய கண்ண. அதாவது தாயார சொல்றாரு. அதாவது பண்ணை பழிக்கும் குரலுடைய ஆள், அதாவது இன்னிசையை போல அவளுடைய குரல் இருக்கும். இன்னிசையை விட அவள் குரல் சிறந்த குரலா, அவள் பேசும் இன்சொல் அப்படி இருக்குமா. அப்படிப்பட்ட சொல்லை உடைய மங்கையினுடைய மார்பில் தங்கியவன், அவளது நினைப்பில் இருப்பவன். கொங்கை தங்கு பங்கைய கண்ண, பங்கஜ தாமரை கண்ணனே, நின்ன வண்ணம் அல்லது இல்லை என்னும் வண்ணமே. என்னும்னா இந்த இடத்துல நினைக்கும் வண்ணமே. நின்ன வண்ணம் அல்லது இல்லை என்னும் வண்ணமே. என்னும் வண்ணம், நின்ன வண்ணம் அல்லது இல்லை. ஐயா, அழகுன்னு நான் எதையாவது யோசிச்சேன்னா அது ஓ அழகை தவிர வேற எதுவும் கிடையாது. நின்ன வண்ணம் அல்லது இல்லை, ஓ அழகு தவிர வேற அழகு கிடையாது. எதுக்கு? என்னும் வண்ணம். நான் மனசுல அழகுன்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன்னா அது ஓ அழகை தவிர வேற எந்த அழகும் கிடையாது. நீதான் அழகு அப்படி சொல்லிடுறாரு. உன்னை தவிர யாரும் இல்லை, அந்த தெரியுதா, அனன்ய கதித்துவம். இதெல்லாம் கருத்து எதிர்ந்த கால நேமி. கருத்து எதிர்ந்த இந்த இடத்துல கடும் கோபமடைந்து, கோபத்தால் இவனை எதிர்த்த காலநேமி காலனோடு கூட. காலன்னா யாரு? யமன். யமனோடு போய் சேரும்படி செய்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொன்னுட்ட. எப்படி கொன்ன? அன்று அறுத்த ஆழி. காலநேமியை சக்கராயுதத்தால கொண்டு இருக்காரு, அறுத்திருக்காரு. ஆகவே கருத்து எதிர்ந்த காலநேமி காலனோடு கூட அன்று அறுத்த ஆழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய். பஞ்ச ஆயுதங்களையும் சொல்லியாச்சு. 5 ஆயுதங்களை ஏந்தியவனானாய். தொரு கலந்த ஊனம் அஃது ஒழிக்க. பசு, பசுதான் இந்த இடத்துல தொரு. அதனாலதான் தொழுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த தொருன்னு இங்க வருது. தொழுனா பசு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு இன்னொரு பொருள். கூட்டமான பசுக்களுக்கு தொழு அப்படின்னு பேரு. தொரு கலந்த ஊனம். இந்த இடத்துல கலந்தனா என்ன? பசுக்களுக்கு ஏற்பட்ட ஊனம்னா இந்த இடத்துல தீங்கு. என்ன சொல்றது, இந்த உடல் குறை கிடையாது இந்த இடத்துல ஊனம்ங்கிறது. ஊனம்ங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்னு அர்த்தம். பசுக்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை ஒழிக்க அன்று குன்றம் முன் பொருத்த நின் புகழ்க்கு அலால் ஓர் நேசம் இல்லை நெஞ்சமே. நீதான் என்ன செஞ்ச? உன்னைய கோவிச்சுக்கிட்டு
உன்னை எதிர்த்து வந்த காலநேமியை 5 ஆயுதங்களால் கையில் ஏந்தியவனாய் சென்று அவனை அறுத்து தள்ளி அவனை கொன்ற. காலநேமியை கொன்றவன் நீ. ஆனா நீதான் பசுக்களை காப்பாற்ற வேண்டி குன்றம் முன் பொருத்த, குன்றத்தை இப்படி முன்னாடி மேல தூக்கி நிறுத்தி அந்த இதை எல்லாத்தையும் காப்பாத்தின. பசு கூட்டங்களினுடைய தீமையை தீர்த்தாய். அதுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை தீர்த்தவனு நீதான். அதுதான் உன் புகழ். எதிரிகளை அழிக்கக்கூடிய நீ இங்க உன்னை அண்டியவர்களை காப்பவனாகவும் இருக்கிறாய் இல்லையா? அசுரனை அழித்தவனுடைய பெருமை இங்க என்னவா இருக்கு? காப்பதில் இருக்கிறது. மக்களை காப்பாத்துறதுல அவன் இருக்கான். அதுதான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட உனது புகழுக்கு அல்லால் உன் புகழை தவிர ஓர் நேசம் இல்லை நெஞ்சமே. என் நெஞ்சத்தில் வேறு எவர் மீதும் நேசம் கிடையாது. உனது புகழ் அசுரனை அழித்து அண்டியவர்களை காத்து நின்ற உனது புகழை தவிர வேறு ஒரு புகழின் மீதும் எனது நெஞ்சம் போகாது, நேசம் கொள்ளாது. காய்சினத்த காசி மன்னன், காய்சின காஞ்சி மன்னன், காய்சின வேந்தன்னே இவனுக்கு பேரு. நவதிருப்பதிகளில் ஒன்னான திருப்புளிங்குடின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இவன் பேர் என்ன தெரியுமில்ல? காய்சின வேந்தன். அப்படின்னா இவன் கடும் கோபமுடைய மன்னன் அப்படி பொருளா? இல்ல, காய்சின பறவைன்னு தான் எழுதுறாங்க. கருடன் கடும் கோபமுடையது, அது முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட கடும் கோபமுடைய காய்சின பறவையின் வேந்தனாக அமர்ந்திருப்பவன், கடும் கோபம் கொண்ட பெரும் இது ஆற்றலை வெளிப்படுத்தும் கோபத்தை உடைய கருடனை வேந்தனென ஆள்பவன். அவன் மதவேளத்தை ஆள்பவன் மாதிரி காய்சினத்தை ஆள்பவன். ஆகவேதான் அவன் காய்சின வேந்தன். எல்லாரும் அவனை கடும் கோபமுடைய பெருமாள் அப்படி இல்ல, பெருமாள் கோபமுடையவன் அல்ல. அவன் காய்சின பறவையின் மீது அமர்ந்திருப்பவன். இப்போ காய்சினத்த காசி மன்னன், கடுங்கோபமுடைய காய்சினம். காய்தல்னா என்ன அர்த்தம்? நெருப்பு மாதிரி விழுந்து பொசுக்குதல். சினம், நெருப்பு மாதிரி கோவப்படுவான். அவன் கோபம் நெருப்பு மாதிரி, அதான் காய்சினம். காய்தல், என்னை ரொம்ப காஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் உண்டு. ஆகவே இந்த இடத்துல கடும் கோபம் தான் காய்சினம். காசி மன்னன் கடும் கோபமுடையவன். வக்ரன், ஏற்கனவே சொன்னாலே தந்த வக்ரன். பவுண்ட்ரன், இந்த பவுண்ட்ரன்கிற கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர். பவுண்ட்ர வாசுதேவன் பேர் அவனுக்கு. கிருஷ்ணனை விட கொஞ்சம் வயசுல பெரியவன். அவனுக்கு திடீர்னு என்ன தோணுது அப்படின்னா, கிருஷ்ணனை எல்லாரும் எப்படி புகழ்றாங்க, எல்லாரும் எப்படி பெரிய ஆள்னு சொல்றாங்க, நம்மளை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, ஒரு கட்டத்துல என்னெல்லாம் கிருஷ்ணன் செய்யறானோ அதெல்லாம் இவனும் செய்ய ஆரம்பிச்சான். கிருஷ்ணன் மாதிரியே மஞ்சள் கலர் ஆடை உடுத்தி, கிருஷ்ணன் மாதிரியே தலையில மயில் பீலி சூடி, கிருஷ்ணன் போலவே செமந்தகமணி மாதிரி ஒரு மணி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்படி பவுண்டர வாசுதேவன் அப்படியே கிருஷ்ணனை இமிட்டேட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்துல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நான் தான் ஒரிஜினல் கிருஷ்ணன், இவன் என்னைய பார்த்து காப்பி அடிக்கிறான்னு பேச ஆரம்பிக்கிறான். அவனை கிருஷ்ணன் அடிச்சு நொறுக்கிறான் ஒரு கட்டத்துல. பவுண்டர வாசுதேவன் அவன் பேரு. அதான் பவுண்டர்ன்னு சொல்றது. மாசினத்த, மாசினம்னா பெருங்கோபம். மாசினத்த மாலி, மான் சுமாலி. இத மான் தனி, மாலியவான்ங்கிறாங்க. மான் என்பது மால்யவானை குறிக்கிறதுன்னு ஒரு உரை பார்த்தேன். அவரு தெரியாம சொல்றாரு. ஏன்னா மால்யவான்கிறவன் ஒரு விதத்துல இவருக்கு சொந்தம், ராவணனுக்கு பெரியப்பா முறையோ ஏதோ வரும். அவரு மால்யவான் மந்திரியாக இருக்காரு. அவரது முதல்ல புத்தி சொல்றாரு ராவணனுக்கு, நீ இத மாதிரி சீதையை கொண்டு வந்திருக்க கூடாது, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, சீதையை திரும்ப ஒப்படைச்சு மன்னிப்பு கேட்டனா விட்டுட்டு போயிருவாங்க, நீ தப்பி பிழைக்கலான்னு சொல்றாரு. அப்ப மால்யவானை இவர் கண்ணா உனக்கு வயசாகி போச்சுன்னு இந்த ராவணன் திட்டுறாரு. அதற்கு பிறகு விபீடனன் சரணடைய வரும்போது அவர் கூட வரக்கூடிய மந்திரிகள்ல மால்யவானும் இருக்காரு. விபீடனன் பிறகு பட்டம் ஏற்றுக்கொள்ளும் போது ராவணன் இறந்து போய் அதுக்கு பிறகு ராமன் இலங்கையை விபீடனன்ட்ட கொடுத்துட்டு வர்றாரு இல்லையா? அப்படி வரும்போது விபீடனனுக்கும் தொடர்ந்து மந்திரியாக இருக்கக்கூடியவர் மால்யவான். ஆகவே மால்யவான் இறந்து பட்டவர்கள் லிஸ்ட்ல வரமாட்டார். மான் சுமாலி, மான் சுமாலினா பராக்கிரமம் பொருந்திய சுமாலி. மான் அப்படின்னா சக்திமான் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மான் அப்படின்னா பொருந்திய.
பராக்கிரமம் பொருந்திய சுமாலி. ஏன்னா சுமாலி வந்து சுமாலியோட பெரிய பராக்கிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் வந்து ராவணனுக்கு தாய் வழி பாட்டன். ராவணனுடைய அம்மா கைகேசிங்கிற பேரு. அந்த கைகேசிங்கிறவருடைய அப்பா தான் சுமாலி. அந்த சுமாலி தான் வந்து சுமாலியோட அண்ணன் தான் மால்யவான். சுமாலியோட தம்பிக்கு பேர் மாலி. இந்த மால்யவானை தவிர இந்த சுமாலியும் மாலியும் ரெண்டு பேருமே வந்து பயங்கர வம்பு பிடிச்சவங்க. தேவர்களோட தகராறுலாம் பண்ணி திருமால் கையால இறந்து போறாங்க. ஆகவே மாசினத்த மாலி, மான் சுமாலி, கேசி, தேனுகன். கேசி நமக்கு தெரியும், குதிரை இதுல வந்து அரக்கனாக வந்தவன். தேனுகன் கழுதை வடிவில் வந்தவன், தேனுகாசுரன். இப்படி எல்லாருமே நாசமுற்று வீழ, அத்தனை பேருமே நாசமாயி போக, நாள் கவர்ந்த. ஏன் அப்படி அவங்க நாசமாயி விழுந்தாங்க? இவன் அவங்க நாட்களை கவர்ந்து விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க வாழ்நாளை கவர்ந்து விட்டான் அப்படின்னு அவங்கள கொன்னுட்டான். நாள் இவர்கள் இப்படிப்பட்டவர்களினுடைய இதையெல்லாம் வென்ற நின் கழற்கு அலால் உனது திருவடிக்கு இல்லாது நேசபாசம் எத்திரத்தும் வைத்திடேன் எம் ஈசனே. வேற எவருக்கும் என்னுடைய பாசத்தை வைக்க மாட்டேன். இப்ப ஏற்பட்ட பெரிய பெரிய ஆட்களை எல்லாம், அரக்கர்களை எல்லாம் வென்று குவித்த உனது திருவடி, வீர திருவடி இல்லாமல் வேறு எதன் மீதும் நேசத்தையோ பாசத்தையோ நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவரு உறுதியா சொல்றார். கேடியில் சீர்வரத்தனாய் கெடும்பரத்து அயனரன். இது எப்படி வாசிக்கணும்? கேடியில் சீர்வரத்தனாய் அயன். அயன்னா பிரம்மா. பிரம்மாக்கு என்ன வரம்? கேடியில் சீர்வரம். அவனுக்கு எந்த கேடும் கிடையாது, சீர்வரமா அவர் கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? படைப்பு. படைப்புல எந்த கேடும் கிடையாது, அவர் வாட்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவரு அப்படிப்பட்ட வரத்தை அவர் பெற்று இருக்கிறார். யாரிடமிருந்து? திருமாலிடமிருந்து, நாராயணனிடமிருந்து கேடு இல்லாது சீரோடு படைப்பை செய்யும் வரத்தை பெற்ற அயன் பிரம்மன். கெடும் வரத்து அரண், அனைத்தையும் அழிக்கும் வரத்தை பெற்ற அரண். ஏன்னா சிவனுடைய வேலை என்ன? அழித்தல். ஆகவே கெடும் வரத்து அரண், கெடுவதை, கெடுப்பதை. அதை கெடுப்பதுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் மீனிங் கிடையாது, அழித்தல். அழித்தலாகிய வரத்தை பெற்ற சிவன். நாடினோடு நாட்டம் ஆயிரத்தன் நாடு நன்னினும். நாடினோடுனா மொத்த சொர்க்கத்தையும் எடுத்துக்கோங்க. நாடினோடு மொத்த சொர்க்கத்தையும், சொர்க்கோ உலகத்தையும், தேவேந்திரனுடைய இந்திர உலகத்தையும், நாட்டம் ஆயிரத்தன் நாடு. நாட்டம்னா கண், கண்கள் 1000 உடையவனாகிய அவனது நாடோடு நன்னினும். அவனுடைய மொத்தமா இருக்கக்கூடிய அந்த அவனுடைய எல்லா நாடையும் சேர்த்து எனக்கு நாடு நன்னினும். இந்த இடத்துல நாடு நன்னினும்னா எனக்கென கொடுத்தாலும். வீடது ஆன போகம், வீடு அது ஆன போகம் எய்தி வீற்றிருந்த போதிலும். எனக்கு வீடு பேரு கொடுக்கிறோங்கிற அந்த போகத்தை, எனக்கு வீடு பேர் அளித்திருக்கேங்கிற பெருமையை, அதை எடுத்து நான் போய் எங்க உட்கார்ந்து இருந்தாலும், ஒரு நுட்பம் போடுறாரு. நான் போய் எங்க உட்கார்ந்து இருந்தாலும், உன்னுடைய சொர்க்கத்தையே எனக்கு கொடுத்தாலும், அந்த பிரம்மா, சிவன், அப்புறம் இந்த அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த 1000 கண்ணுடைய இந்திரனுடைய மொத்த உலகத்தை எனக்கு கொடுத்தாலும், அவன் நாட்டையே கொடுத்தாலும், வீடது ஆன போகம் எய்தி வீற்றிருந்த போதிலும், அதுவே போகம், அந்த வீடது போகம், அதையே வீடு பேராக கொண்டு அந்த போகத்தையே எய்தி நான் இருந்த போதிலும், கூடும் ஆசை அல்லது ஒன்று கொள்வனோ குறிப்பிலே. இதெல்லாம் எனக்கு தரேன்னு சொன்னாலும் கூட நான் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன்? உன்னை கூடும் ஆசை, உன்னோடு கலக்கும் ஆசை தவிர வேறு ஒன்று கொள்வனோ குறிப்பிலே. குறிப்பிலேனா சிந்தையில். எனது மனசுல வேற ஒரு நினைப்பு இருக்குமா? அவங்க இதெல்லாம் தருவேன்னு சொன்னா கூட, அந்த போகத்தையே எனக்கு கொடுத்தாலும் கூட, உன்னோடு கலப்பதை தவிர வேறு சிந்தை என் மனசுல இருக்குமா அப்படின்னு அவரு சொல்றாரு, உறுதி சொல்றாரு. ஒரே ஒரு நிமிடம். சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய், சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமெய்து பெற்றியோய். ரொம்ப பிரில்லியண்டான வரிகள் இதெல்லாம்.
சுருக்கு வாரை, வாரைனா கயிறுன்னு ஒரு பொருள், முடிச்சு கயிறு, கயிறுல முடிச்சு போட்டு இருக்கிறது தான் வாரை. அது இந்த கிணத்துல வாரைன்னு ஒரு அளவு வைப்பாங்க, 4 வாரை, 7 வாரை அப்படின்னு கிணத்துக்கு ஆழத்திற்கு வந்து ஒரு பொருள், உயரத்துக்கு ஆழத்திற்கு அளக்கிறதுக்கான அளவாக வாரைன்னு ஒண்ணு உண்டு. கயிற்றுல என்ன செய்வாங்கன்னா முடிச்சு போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முடிச்சு. இப்ப எத்தனை முடிச்சு உள்ள இறங்குது, ஒரு கயிறுல முடிச்சு முடிச்சா இருக்கும், 15 முடிச்சு இப்ப உள்ள வரைக்கும் இறங்கின உடனே எந்த இடத்தோட கயிறு தரையை தட்டுதுன்னு பார்த்துட்டு கடல்ல அப்படி அளப்பாங்களாம் முன்னாடி. இப்ப வெளியே எடுங்க, வெளியே எடுத்ததும் தண்ணிக்குள்ள போன கயித்துல எத்தனை முடிச்சு இருக்குன்னு எண்ணுங்க. 15 முடிச்சு இருக்கா, அப்ப ஆழம் 15 வாரை இந்த இடத்துல. இப்படி கணக்கு போடுறாங்க அந்த காலத்துல. சோ அதுதான் ஒரு கயிறு முடிச்சுங்கிறதுக்கு பொருள். அப்போ உன்னை இறுக்கி சுருக்கிறதுக்கு ஒரு 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 கயிறு மாதிரி ஒன்ன வச்சுக்கோங்க. அப்படி சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இப்போ வந்து இத சுருக்கு பை அப்படின்னு ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனுடைய வாய் வந்து இப்படி சுருங்கணும்ல, அப்ப அதுக்கு ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு அப்படி இழுத்தீங்கன்னா வாய் சுருங்கிரும். அப்ப அதுதான் வாரை இந்த இடத்துல, சுருக்கு வாரை. அப்ப வாரைனா அந்த இடத்துல கயிறுன்னு பொருள் எடுக்க கூடாது, சுருங்குவதற்கு காரணமான அந்த பொருளை எடுங்க. சுருக்கு வாரை இன்றியே சுருங்கின, சுருங்க காரணம் இருக்கணும்ல, ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அந்த லாஜிக் எதுவும் உனக்கு தேவையில்லை. உன்னைய எவரும் சுருக்காமலேயே நீயா நினைச்சு சுருங்குன. எப்படி சுருங்குன, யார் வந்து சொன்னான்னு, நீ 3 அடி வாமனனாக, வாமனனுடைய மொத்த உயரமே 3 அடி தான். யோசிச்சு பாருங்க, 3 அடிக்குள்ள அவன் எதுக்கு சுருங்குன? யார் உன்னை அப்படி சுருங்க சொன்னா? யாரும் சொல்லல, நீயாவே தான் சுருங்குன. உன்னை யார் சுருக்க முடியும்? சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய். சரி, சுருங்கிட்டியா, அப்படியே இருந்தியா? சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமெய்து. யாரும் வந்து உன்னைய பெருக்கல, நீயே பெருக்கமெய்து. திருவிக்கிரமனாக மாறி பெருக்கமெய்து. எப்படி மாறின? மொத்த பூமியும் ஒரு அடியால் அளக்கும் அளவிற்கு உருமாறின, பெருக்கமெய்தினாய். அது அனைத்தும் உனது புகழ். பெற்றியோய், பெற்றியோய்னா புகழுடையவனே. பெருக்கமெய்து பெற்றியோய் செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவதேவனென்று. செருக்குவார்கள்னா செருக்குடையவர்கள், அகந்தையுடையவர்களது தீக்குணங்கள், அவர்களது தீய குணங்களை, அகந்தையால் தீய குணங்கள் உடையவர்களது அந்த குணங்களை, தீய குணங்களை தீர்த்த தேவதேவன் நீ இல்லையா என்று யார் சொல்றா? இருக்குவாய் முனிக்கணங்கள் ஏத்த. ரிக்கு அதான் ரிக்வேதம், ரிக்வேதத்தை சொல்லக்கூடிய முனிக்கணங்கள், முனிவர்கள் குழு, முனிவர்கள் குழாம், முனிவர்கள் அனைத்து கூட்டமா சேர்ந்து நீதான் செருக்குடையவர்களது தீய குணங்களை போக்குபவன்னு சொன்னாங்க. யானும் ஏத்தினேன், அததான் நானும் சொல்றேன். அது என் சிற்றறிவு, நானே கண்டறிந்து உன் பெருமையை சொல்லலப்பா. இத மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய், சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமெய்து பெற்றியோய். எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம அத்தனைக்கும் ஒரு காரணம் வேண்டி இருக்குல்ல. ஏன் இது சுருங்குது, காரணம் வேணும். ஏன் இது விரியுது, நமக்கு காரணம் வேணும். அப்படி காரணம் எதுவும் இல்லாமல் சுருங்கி அண்டம், பிளாக் ஹோல் இருக்கு, பிளாக் ஹோல் சுருங்குதுன்னு சொல்றோம். ஏன் சுருங்குது? இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி நடக்குது. சுருங்குதுப்பா, அவ்வளவுதான். அப்புறம் திடீர்னு அது வெளியில விடுது. பெரு வெடிப்பு, பிக் பேங், அண்ட வெடிப்பு. அண்ட வெடிப்புனா என்ன? இப்படி உள்ளுக்குள்ள போன எல்லாம் டபால்னு வெளியில வருது, பெருகுது. இப்போ அப்படி ஒரு பெருவெடிப்பு ஆகி அந்த பெருக்கம் தான் இன்னும் நிகழ்ந்துகிட்டே இருக்கான். அதான் நம்ம பூமி இப்படி ஆகி இன்னும் இருக்கு. அதாவது அந்த வெடிச்சதனுடைய அதிர்வு இன்னும் இருக்கு, எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அதிர்வு இருக்கு. அப்ப யோசிச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுருங்குவது யார் வந்து அதை செய்யறா தெரியாது. அதுதான் இறைவன். சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய், சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமெய்து வெற்றியோய். எவ்வளவு எவ்வளவு பிரில்லியண்டா சொல்லிட்டார். அப்படிப்பட்டவன் நீ, உனது இந்த பெருமை எல்லாத்தையும் நான் சொல்லல, வேதத்தை ஓதும் முனிவர்கள் சொன்னாங்க. நானும் அதை கேட்டு உன்னைய சொல்றேன். யானும் ஏத்தினேன், அது ஒரு பணிவு. நானும் அதை சொன்னேன்.
தூயனாயும் அன்றியும் நின்னை நாயினேன் வணங்கி வாழ்த்தும். எப்பா நான் உன்னைய வணங்க ஆரம்பிச்சதும் தூயவன் ஆயிட்டேன். ஏன்னா உன் பேரை சொல்லிட்டு உன்னை வணங்கினதுக்கு அப்புறம் நான் பாவாத்மாவா இருக்க முடியாது, நான் தூயவன் ஆயிட்டேன். ஆனா உன்னை வணங்குறதுக்கு முன்னாடி அயோக்கியனா இருந்தேனே, எல்லா தவறுகளையும் செய்தேனே, இந்த புலன்களின் வழியில் சென்று புலன் இன்பத்தை முதலென நினைத்தேனே. அப்ப நான் தூயனாயும் இருக்கேன், அன்றியும் தூயனாக அல்லாமலும் நின்னை வணங்கி வாழ்த்தும் நாயினேன். நாயினேன்கிறதுக்கு என்ன பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாய் என்பது என்ன? மாறாத விசுவாசம் உடையது, எஜமானனுடைய எந்த குறைகளையும் பொருட்படுத்தாதது, அன்பு செலுத்துவதை தவிர வேறு எதையும் அதுக்கு செய்ய தெரியாது, தனது எஜமான் மீது மாறாத விசுவாசம் உடையது. அதை போல உன் மீது நான் பக்தி கொண்டவன் நாயினேன், உன்னை வணங்கி வாழ்த்தும். உன்னை வணங்குறதும் வாழ்த்துறதும் ஆகிய காரியங்களை அந்த நாயானவன் நான் செஞ்சேன். எப்படி செய்தேன்? நல்லவனா இருக்கும்போதும் செஞ்சேன், நல்லவனா இல்லாதமாவும் இருந்திருக்கேன். சுரும்பு உலாவு தந்துழாய் மாய. சுரும்புனா வண்டு, வண்டு உலாவும் தன் துழாய் குளிர்ந்து துளசி மாலையை அணிந்த மாயவனே. இதெல்லாம் இப்படி நானு அயோக்கியனா இருக்கும் போதும் திருந்தின பிறகுமா உன்னை வணங்கின அனைத்தையும் நீயும் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏதோ நல்ல விதத்துல மாறினதுக்கு அப்புறம் சொல்ல, நானு இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவனா இருந்திருக்கேன், தவறு செய்தவனா இருந்திருக்கேன். ஆகவே நான் என்னுடைய வாழ்த்தையெல்லாம் உன் மனசுக்குள்ள நீ என்ன செஞ்சுக்க, கொஞ்சம் பொறுத்து வச்சுக்கோ. அப்படிப்பட்ட நீ யாரு? யாரை பார்த்து நான் கேட்கிறேன்? வேலை நீர் பாயலோடு. வேலைனா கடல், பாயல்னா படுக்கை. வேலை நீர் பாயலோடு பெரும் கடலில் படுக்கை கொண்டு பக்தர் சித்தம், அதான் பக்தர் சித்தம்னு வருது. பக்தர்களது சித்தத்தில் மேய, பக்தர் சித்தம் மேய, பக்தர்களது மனதில் திகழக்கூடிய, கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வேலை வண்ணனே, கடல் நிறம் கொண்டவனே அப்படின்னு அவனை கேட்டுக்கிறார். அவர் அந்த அந்த வார்த்தையை கவனிங்க. பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான், ஆனா எங்க திகழ்கிறான்? மேவுதல். எங்க மேவுறான்? பக்தர்களது சித்தத்தில் மேவுகிறான். பக்தர்களது சித்தமே பார்க்கடல் அப்படின்னு முடிச்சு அழகா கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் கேட்கலாம். நன்றி. நன்றி ஜெஜா. இந்த தொட்டு எடுக்கக்கூடிய இடங்களை நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த வில்வில்லாத ஒரு தொடர்ச்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நாங்க யோசிச்சது அந்த இதுதான், உருக்கலந்து ஒழிவில்லாது இருக்கிறதுன்றது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஊனமான ஊன நோயின்னு அவர் சொல்றது இதுவா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஆனா எதுன்றத நீங்க தான் சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி ஜெஜா. எனக்கு நீ மோஷம் கொடுத்தாலும் வேண்டியதில்லை, உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா நீங்க அது பொருள் சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னீங்க. பட் இருந்தாலும் மோட்சம்ங்கிறது வேற, நித்திய சூரியங்கிறது வேறீங்களா இல்ல ரெண்டு ஒண்ணு தானா? ஏன்னா இவர் மோட்சம் வேண்டாம் பட் உங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா, இதுல என்ன குழப்பம்னா, வீடுன்னு உடனே இவங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீடு அந்த அந்த பாடலினுடைய இது என்னது? ஒரு நிமிஷம், அந்த வரி என்ன? 859. அந்த வரி மட்டும் சொல்லுங்க. வீடுதான போகமெய்தி வீத்திருந்த போதிலும். வீடது ஆன போகம். அதாவது இதுல ரெண்டு பொருள் நான் அதை குறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை பாக்குறேன். வீடது ஆன போகத்தை வீடு அது ஆன போகம் அப்படின்னு பிரிக்கிறது. அப்படி பிரிக்கும் போது அதை மோட்சம்னு சொல்றாங்க. வீடுதல் அப்படின்னு இன்னொரு பொருள் எடுக்கலாம். வீடது ஆன, அதாவது வீடது ஆனன்னா, வீடுதல்னா குறைந்து வருதல்னு பொருள். வீடதான போகம் ஏன்னா இந்த போகம்ங்கிற வார்த்தைக்கு முந்தின வார்த்தை எடுங்க. இப்போ நீங்க நித்திய சூரியாக போய் இருக்கணும்னு கேட்கறது என்ன பொருள்?
அதுவே அவனோடு இருத்தல், அவனுடன் இருத்தல் தான் நீங்க வைகுண்டத்தினுடைய இது நித்திய சூரியாக இருப்பது. அப்போ உன்னுடன் உன் திருவடியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய வரத்தை கொடு அப்படின்னு கேட்டா, அதுதான் ஏற்கனவே கொடுத்தாச்சே இல்லையா? திரும்ப மோட்சத்தை கொடுத்து, மோட்சம்ங்கிறது இங்க என்ன, வீடு பேரு மோட்சம்ங்கிறது நித்திய சூரியாக திருவைகுண்டத்தில் சென்று இறைவனை அமர்ந்து எந்த நேரமும் அவனை பார்த்து மகிழ்ந்து ஆனந்தித்து இருத்தல். அதுதான் ஆல்ரெடி போகம்னு கொடுத்தாச்சு. அதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்போ திரும்ப இவர் அதையே திரும்ப அங்கிருந்து ஸ்பெஷலா இன்னொன்னா கேட்பாரா? அப்படி இல்ல. அதுக்காகத்தான் அதுக்கு முந்தின வார்த்தையை கொடுக்கறாங்க. திருமாலும் இது சாரி பிரம்மனும் சிவனும் வந்து அவங்கெல்லாம் வராங்க. இந்திரனுடைய நாடு கொடுக்கப்பட்டு, நாடு நன்னி, அந்த நாட்டை எனக்கு கொடுத்து தீடது ஆன போகம், அதாவது அந்த இந்த போகம் வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நான் அதுல மனம் வைக்க மாட்டேன். என் மனம் உனது திருவடிகளை வணங்கக்கூடிய இடத்துலதான் இருக்கும் அப்படிங்கறதா அதுக்கு சரியான பொருளா இருக்க முடியும். திரும்ப ஒரு மோட்சத்தை கொடுத்த பிறகு அவர் இன்னொன்னு கேட்க மாட்டார்ல. அது சரியா மேட்ச் ஆகல. உரையில அப்படிதான் இருக்கு, ஆனா அது மேட்ச் ஆகாது. அப்படியே எதுக்கு மேல இந்திரன் வரான்? சம்பந்தமே இல்லாம இந்திரன் வரான் இல்லையா மேல? ஏன்னா அந்த போகத்தை குறிப்பதற்காகத்தான் அந்த இடத்துல இந்திரன் வர்றது. ஓகே சார். பட் மோட்சம் நித்திய சூரிய அந்த ரெண்டு ஸ்டேட்டஸ் ஒண்ணுதான் கரெக்டுங்களா? ஆமா, இங்க மோட்சம். ஆமா, இங்க மோட்சம் என்பது வீடு பேரு. வீடு பேரு என்றால் என்ன? எல்லா மதங்கள்லயும் சம்பிரதாயங்கள்லயும் வீடு பேருன்னு ஒண்ணு உண்டு. எது வீடு பேரு அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி. இப்போ இது கைலாயத்துல போய் சிவன் திருவடியில் 2.5 கலத்தல் தான் வீடு பேரு. எதுல? சைவத்துல. இப்போ இதுல எடுத்தீங்கன்னா பேர் என்ன, சமணர்களுக்கு எடுத்தீங்கன்னா அறிந்து விடுதலையாதல், அதாவது எல்லாவற்றையும் அறிந்து இது இதனாலதான் அப்படிங்கறத உணர்ந்த உடனேயே நீங்க என்ன ஆயிடுறீங்க அப்படின்னா தனியாயிடுறீங்க. அதுதான் உங்களுக்கு வீடு பேரு. இங்க வைணவத்துல வீடு பேரு என்பது நித்திய சூரியாக பிறப்பை இறப்பை கடந்து நேரடியாக திருமாலின் இடமாகிய வைகுண்டத்துல போய் அவரோடு எப்போதும் இருப்பதுதான் இங்கு வீடு பேரு. சோ இங்க மோட்சம்ங்கிறது இந்த பொருள்ல தான் உண்டு. ஒவ்வொன்றும் தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒரே விஷயம் தான். வீடு பேரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு சம்பிரதாயத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வீடு பேருங்கிறது என்னன்னு கேட்டா. முக்தி, மோட்சம், வீடு பேரு, இது அனைத்துமே. நன்றி ஜாஜா.